ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அஸ் அ மினிமலிஸ்ட் அண்ட் கொஞ்சம் டெய்லியும் டீக்ளட்டர் பண்ணுறங்காட்டி என்னோடய ஹேபிட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே நான் பெட் தான் நான் மோஸ்ட்லி ரெடி பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா 100% வாஷிங்க்கு என்னெல்லாம் துணி இருக்கோ அதை தான் போடுவேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே போட்டு விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்பா அப்படின்னு இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, என்ன தான் நான் டீக்ளட்டர் மினிமலிசம் அது இதுன்னு சொன்னாலும் பர்சனலாக நானே சாட்டர்டே சண்டே ஆனால் கொயின்னு ஆயிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் என்னோடய உச்சக்கட்ட சோம்பேறித்தனம் வந்துட்டு பாப்பா கொஞ்சம் சோம்பேறியாக இரு அப்படிங்குது. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? நானும் எவ்வளோ தான் ஆக்டிவாக இருந்தாலும் கரெக்டாக அந்த மண்டே டியூஸ்டேனால் எனக்கு 100%க்கு 200% வேலை வந்துடுதுங்க. ஏன்னா நான் சாட்டர்டே சண்டே ஜாலியாக இருக்கேன்னு ஓப்பி அடிச்சிடுறேன். அதுதான் சிம்பிளான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்லேயும் ஏகப்பட்ட துணி இருக்குது. கல்யாணமாக இத்தனை வருஷம் இருந்தும் இந்த துணி வைக்கிற பழக்கம் மட்டும் மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்கும். உங்கள் வீட்லேயும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், அப்பத்துலேருந்து என்னை ஏதோ ஒரு விசித்திர ஜந்து மாதிரியே பார்ப்பாங்க. என்ன இவன் 24 மணி நேரம் எடுத்து எதையாச்சும் தூக்கி போட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான குப்பையை தாங்க எடுத்து போடுறேன். அதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பேர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட மெனிக்கு இருக்கா டேபிள். எஸ், இதில் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு தண்ணியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு என்னோடய முடியை போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் என்னோடய பொராசிட்டி லெவல் செக் பண்ணுறக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்த முடி வேறு, இப்போ இருக்க ஒரு முடி வேறு. ஸோ அதை நான் ரிவர்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குறிக்கோளோடு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே எதாவது ஒரு ஹெல்த்தியான ஹேராச்சும் அச்சீவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு எதாவது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஹேர் கட் ஜேர்னி ஃபாலோ பண்ணோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோவும் ஃபர்தராக நான் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ, நான் என் ரியல் டைமில் என்ன வந்துட்டு ஃபேக்காக இல்லாமல் எனக்கு ஃபாலோ பண்ணுறனோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். எப்படி நான் டீக்ளட்டரிங் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறனோ அதே மாதிரி தான் எனக்கு ஹெல்த் கேர் ஆகட்டும், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்த மிஷின் இருக்கா, அதை பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. அது எனக்கு இத்தனை மாதமாக தெரியல. அது ஏதோ ஒர்க் ஆகுறதுன்னு நினச்சி நானும் வச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி தான் அதை எடுத்து தூக்கி ஈஸி போடுறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நான் அது கண்டுக்கவே இல்லை. ஜஸ்ட் ப்ளக் பாயிண்ட்லேயே இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ தான் வந்துட்டு அந்த வேப்பரைசர் எடுத்து தூக்கி போடுறதுக்கான ஒரு டைம் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஷர்ட் ஃபேண்ட் இருக்கும். ஒன்று இந்த லியோ ப்ரௌனி எடுத்து போடுறானுங்களா இல்லை என் கணவர் எடுத்து போடுறாரான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா ரூம்லேயும் இருக்குது. அது என்னன்னு போய் முதல் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி வீசினாதாங்க நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னே தெரியல. நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க நிறையா பொருள் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறக்கு ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் எப்போ தான் பொருள் கம்மியாகுமோன்னு இருக்குது. ஏன்னா அவ்வளோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிஃப்ட்டு இல்லைனா என் ஹாலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ராஃபீஸ் வச்சுருப்பேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் பர்சனலாக எடுக்கும்னு எனக்கு தான் தெரியும். அதுக்காக அந்த ட்ராஃபியெல்லாம் குப்பையில் போட்டேன்னா என்னை தூக்கி வெளியே போட்டுருவார். அதெல்லாம் பண்ண முடியாது. கீழே வந்து ஏன் பெட்ஷீட் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது எல்லாமே லியோ ப்ரௌனியோட திங்ஸு. ஸோ அங்கே எடுத்து வச்சதோடு சரி போடலை. அதுக்காக வந்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்படி பெட்டு, தலைகாணி உரை, பெட்ஷீட்டு எல்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் எனக்கு லியோ ப்ரௌனிக்கும் எல்லாம் தனித்தனியாக வைப்பேன். ஸோ துவைச்சிட்டு அதையும் தனியாக வச்சுருவேன். அவங்களுக்கு ஒரு 2 செட்டு இருக்கும், எடுத்து மாற்றி போட்டுக்கலான்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே துவைச்சி போட்டங்காட்டி தனித்தனியாக எடுத்து மடித்து வைக்கிறதுக்கே எனக்கு சரியாக போயிடுச்சுங்க. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் படிச்சிடலாமா? ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் த கமெண்ட்ஸுங்க. அக்கா லதாக்கா கோச்சிக்காதீங்க, நான் உண்மையாலுமே அந்த ஸ்க்ரால் பண்ணதில் உங்களது பார்க்கல, இன்றைக்கி மென்ஷன் பண்ணிட்டேன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் த கமெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்த்தி அக்காவாகட்டும், தேவி அக்கா, அதுக்கப்புறம் ரேவதி அக்கா, நெக்ஸ்ட்டு கீதாக்கா, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, தேங்க்யூ ஸோ மச் மது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மித்ரா அக்கா, உமா அக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்லா அக்கா, அதுக்கப்புறம் படிச்சிடலாமா? ஏன்னா லைனாக இருக்குங்க, எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? பேகம் அக்காவாகட்டும், பிரமீளா அக்காவாகட்டும், எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. சுகந்தி அக்காவாகட்டும், தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களோட மெசேஜ் பார்க்கும்போது.
மெசேஜ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரகாக்காவாகட்டும் அண்ட் ஐஷு பாப்பா எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி அக்காவும் சேர்த்து ஓகேவா. தயவு செஞ்சு நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேர்த்துக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் சஜஸ்ட் ஆகும். அண்ட் நானுமே ஹாப்பியாக இருப்பேன். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசத்துக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Until then, take care. Bye bye. See you, Ka. Bye.